பாபா இப்போ நமக்கு முரளி சொல்றாரு. ஓம் சாந்தி 8/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா பகவான் பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நான் 84 பிறவி சக்கரத்தை முடித்து விட்டேன். இப்போது எனது வீட்டிற்கு செல்கிறேன். இன்னும் சிறிது காலம்தான் இந்த கர்ம கணக்குகள் இருக்கின்றன என்ற குஷியில் சதா இருங்கள் சொல்றாரு. கேள்வி: விக்ரமாஜித் பாவ செயல்களின் மீது வெற்றியாகக்கூடிய குழந்தைகள் விகர்மங்களிலிருந்து தீமை விளைவிக்கும் காரியங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு எந்த விஷயத்தின் மீது மிகுந்த கவனம் கொடுக்கணும்? இப்ப பாவங்களை வென்ற நிலை நம்ம அடையணும்னா எந்த விஷயத்துல நம்ம கவனம் கொடுக்கணும்னு கேட்கிறாரு. பதில்: அனைத்து விகர்மங்களுக்கும் வேறாக இருக்கக்கூடியது இந்த தேக அபிமானம் ஆகுன்றாரு. அந்த தேக அபிமானத்தில் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு அடிக்கடி ஆத்மாபிமானியாகி தந்தை நினைவு செய்ய வேண்டும். நல்லதோ கெட்டதோ அதன் பலன் அவசியம் கிடைக்கும்ன்றார் பாபா. கடைசியில் மனம் உறுத்தும். ஆனால் இந்த பிறவின் பாவ சுமையிலிருந்து விடுபடுவதற்கு தந்தையிடம் இப்போ உண்மையை சொல்லணுன்றாரு. நம்ம என்ன செஞ்சாலும் அது மனசு கடைசியில உறுத்துன்றாரு. அந்த யமதூதர்கள் வருவாங்கன்னு சொல்றாங்களே, யமதூதர்கள் வேற யாரும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ண புண்ணிய பாவம், அந்த பாவம் தான் கடைசியில எண்ணங்களா ஓடுமா. அது நம்ம மனசே உறுத்துமா. அதனாலதான் நல்லதோ கெட்டதோ அதன் பலன் அவசியம் கிடைக்கும்னு பாபா சொல்றாரு. அதனாலேதான் சொல்றாரு, இப்ப நீங்க என்ன செய்றீங்களோ, ஒரு பாவ சுமை உங்க தலை மேல இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுங்க, உண்மையை சொல்றேங்கன்றாரு. ஓம் சாந்தி. நினைவு தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த லட்சியமாகன்றாரு. பாபா நினைக்கிறது தான் நமக்கு உயர்ந்த லட்சியம். பலருக்கு சொல்வதில் தான் அதிக ஆர்வம் இருக்கிறது. நிறைய பேர் ஞானத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா, சொல்லிட்டு தான் இருக்கிறோம். பாபா நினைக்கிறது கம்மியா இருக்குன்றாரு. ஞானத்தை புரிந்து கொள்வது மிகவும் எளிதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஞானம் என்னமோ ஈஸி தான், 7 நாள் கோர்ஸ் படிச்சாலே புரிஞ்சிடும். 84 பிறவி சக்கரத்தை புரிந்து கொள்ள வேண்டும், சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். அதுதான் ஞானம், அதிகப்படியாக ஒன்றும் கிடையாது. நாம் அனைவரும் சுயதர்ஷன சக்கரதாரிகள் என்பதை குழந்தைகளாகி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சுயதர்ஷன சக்கரம் யாருடைய கழுத்தையும் துண்டிப்பது கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. சாஸ்திரத்துல காமிச்சிருக்காங்களா, கிருஷ்ணர் சுயதர்ஷன சக்கரத்தை அப்படியே விட்டாரு, சிசுபாலனோட கழுத்தை அறுத்துட்டாருன்ட்டு. அந்த மாதிரிலாம் கழுத்தெல்லாம் அறுக்கிறது சுயதர்ஷன சக்கரம் கிடையாது. நம்ம அதை புத்தியில சுத்த சுத்த நமக்குள்ளார இருக்கிற அந்த அசுர குணங்கள் அழிஞ்சிரும். அதை தான் அப்படி காமிச்சிட்டாங்க. கிருஷ்ணரை அவ்வாறு காண்பித்திருக்கிறாங்க. இந்த லட்சுமி நாராயணன் விஷ்ணுவின் 2 ரூபமாகும்ட்டு பாபா சொல்றாரு. அவர்களிடத்தில் சுயதர்ஷன சக்கரம் இருக்குமா? பிறகு கிருஷ்ணரிடம் ஏன் சக்கரம் காண்பிச்சிருக்கிறாங்க? ஒரு பத்திரிகை வெளிவருகிறது. அதில் இவ்வாறு கிருஷ்ணரின் பல சித்திரங்களை காண்பிக்கின்றனர். தந்தை உங்களுக்கு ராஜயோகமே இப்ப கற்பிக்கின்றார். சக்கரத்தின் மூலம் அசுரர்களை வதம் செய்வதெல்லாம் கிடையாது. யாரிடம் அசுர சுபாவம் இருக்கிறதோ அவர்கள்தான் அசுரர்கள் என்று சொல்லப்படுறாங்க. மற்றபடி மனிதர்களாக தான் இருக்கிறாங்க அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. சுயதர்ஷன சக்கரத்தின் மூலம் அனைவரையும் வதம் செய்தார் என்பதெல்லாம் கிடையாது. அப்படியே கிருஷ்ணர் அவர் தானே கடவுள்னு சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல. ஆனா அவர் போய் எங்கேயாவது கடவுள் போய் எல்லாரையும் அழிப்பாரா? அப்ப அந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. எல்லாரையும் சுயதர்ஷன சக்கரத்தை வச்சு கழுத்து அறுத்துட்டாரு, வதம் செஞ்சாருன்னு காமிச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அசுர குணங்களை தான் நம்ம கடந்து வந்த பாதி, நம்ம தான் தேவதையா இருந்தோம் இப்படி ஆயிட்டோம்ட்டு அதை நினைக்க நினைக்க அந்த அசுர குணங்கள்லாம் போயிடும். அதை தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் என்னென்ன சித்திரங்களையும் உருவாக்கியிருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. குழந்தைகளாகி நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் மற்றும் முழு நாடகத்தையும் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அனைவரும் நடிகர்களாக இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் ஆக்டர்ஸ். அதனால இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய முழு கதையை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றாரு. அந்த எல்லைக்குட்பட்ட நடிகர்கள் நாடகத்தை அறிந்திருக்கிறாங்க. இது எல்லையற்ற நாடகமாகும்ட்டு பாபா சொல்றாரு. இதை விரிவாக புரிந்து கொள்ள முடியாது. அது 2 மணி நேரத்துக்கான சினிமா. அது நடிக்க வேண்டிய பாகத்தை விரிவாக அறிந்திருப்பாங்க இல்லையா. அவங்களே அவங்க என்ன நடிக்கணுமோ, ஆக்டர்ஸ் என்ன பாகமோ அதை புரிஞ்சிருப்பாங்க. நம்ம இங்க 84 பிரிவுகளை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறதுன்னு சொல்றாரு. நம்ம அவங்க 2 மணி நேரம் சினிமா, நமக்கு 5000 வருஷம் சினிமா. இதுல 84 பிரிவையும் தெரிஞ்சுக்கணுன்றாரு. நான் பிரம்மாவின் ரதத்தில் பிரவேசிக்கிறேன் என்று தந்தை இப்ப புரிய வைத்திருக்கின்றார். பிரம்மாவிற்கு 84 பிறவிகளின் கதை தேவை. மனிதர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் வரவே முடியாது. 84 லட்சம் பிறவிகளா அல்லது 84 பிறவிகளா என்பதையும் புரிந்து கொள்வது கிடையாதுன்னு சொல்றாரு. அவங்களுக்கு தெரியல 84 லட்சமா இல்ல 84 பிறவியான். உங்களது 84 பிறவிகளின் கதையை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். 84 லட்சம் பிறவிகளினில் எவ்வளவு ஆண்டுகள் என்பதை கூற வேண்டியிருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப 84 லட்சம் பிறவிகள்னா அப்ப ஒரு பிறவிக்கும் ஒரு 100 வருஷம் கணக்கு பண்ணா கூட 84 லட்சம் பிறவினா அப்ப எவ்வளவு வருஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிறவிக்கு ஒரு 100 வயசு வச்சுக்கிட்டா கூட 84 லட்சம் பிறவிக்கு
நூறு நூறு ஆண்டு கணக்கு பண்ணீங்கன்னா எங்கேயோ போகும். அப்போ அந்த அந்த ஆண்டுகளை கூட நீங்க சொல்ல வேண்டியிருக்குன்றார். அதனாலதான் வந்து லட்சக்கணக்கான ஆண்டுகள்ன்ட்டு சொல்லிட்டாங்க. நீங்கள் வினாடியில் புரிந்து கொண்டு விடுகிறீர்கள். நம்ம ஒரு செகண்ட்ல புரிஞ்சுக்கிறோம். நம்மளது இது 84 பிறவிகளின் கதையாகும்ட்டு புரிஞ்சுக்கிறோம். நாம் 84 பிறவி சக்கரத்தில் எப்படி வந்தோம்? 84 லட்சம் பிறவிகள் எனில் வினாடியில் புரிந்து கொள்ள முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு 84 பிறவி நீங்க கடந்து வந்தீங்க. 8 பிறவி சத்தியுகத்துல, 12 பிறவி தேதாயுகம். இதை வந்து நம்ம ஒரு செகண்ட்ல புரிஞ்சுக்கிறோம். ஆனா 84 லட்சம் பிறவின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கும்? உள்ளாகி பூண்டாகி கனிய அப்படின்றாங்க. இதை ஒன்னொன்னா வந்தீங்கன்றாங்க. அதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? புத்தியில வராதுன்றாரு. 84 லட்சம் பிறவிகள்லாம் கிடையாதுன்றாரு பாபா. அதெல்லாம் சாஸ்திரத்துல அப்படி எழுதிட்டாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்குள் இப்ப குஷி இருக்க வேண்டும். நமது 84 பிறவி சக்கரம் முடிவடைந்து விட்டதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது நாம் வீட்டிற்கு திரும்புகின்றோம். இன்னும் சிறிது காலம்தான் இந்த கர்ம கணக்குகள் அனுபவிக்க வேண்டியிருக்கும்ட்டு பாபா சொல்றார். யார் யார் எவ்வளோ கர்ம கணக்குகள் இருக்கோ அதெல்லாம் கொஞ்ச காலம் தான் அனுபவிக்க போறோன்றாரு. விகர்மங்களை அழித்து கர்மாதி நிலை எப்படி அடைவது என்ற யுக்தி கூறப்படுகிறது. இப்ப நம்ம எப்படி பாவத்தை அழிச்சு நம்ம கர்மங்களை வென்ற நிலை அடையிறதுன்ட்டு பாபா நமக்கு யுக்தி சொல்றார். மற்றபடி இந்த பிறவில் எந்த விகர்மங்கள் செய்திருந்தாலும் அதை எழுதி கொடுத்து விட்டால் லேசாயிடுவீங்க என்று புரிய வைக்கப்படுகிறீர்கள்ன்ட்டு சொல்றார். பாருங்க, நமக்கே தெரியாம நம்ம என்னென்ன பண்ணுமோ தெரியாது. அந்த ஒரு ஜென்மம் அது எல்லாத்தையும் பாபாட்ட எழுதி கொடுத்துருங்க அப்படின்றாரு. இந்த பிறவி ஞாபகம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பிறவி மறந்துச்சு நமக்கு தெரியாது. இந்த பிறவில நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணோம் எல்லாருக்குமே தெரியும். இப்ப இது வரைக்குமே நம்ம செய்யறது தப்பா ரைட்டா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதை அப்படியே எழுதி கொடுத்துட்டோம்னா பாபாட்ட எழுதி கொடுக்கும்போது மனசு லேசாயிடும்ட்டு பாபா சொல்றாரு. பல பிறவிகளின் விகர்மங்களை யாரும் எழுதி கொடுக்க முடியாதுன்றாரு. ஏன்னா மறந்து போயிடும். விகர்மங்கள் ஏற்பட்டு கொண்டு வந்தன. ஆனா பாபாவுக்கு தெரியும் நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்ம துவாபரகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாவம் செய்யறதுக்கு. 63 ஜென்மம் பாவம் நம்ம கண்டிப்பா பண்ணியிருக்கிறோம். அதான் நமக்கு தெரியாமலே பண்ணோம். அதனால அது ஏற்பட்டுட்டு தான் வந்ததுன்றாரு. எப்பொழுது ராவணராஜ்யம் ஆரம்பமானதோ அப்போதிலிருந்தே விக்ரமம் ஏற்பட ஆரம்பித்து விட்டானன்ட்டு பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் கர்மமாக இருக்கும். சொர்க்கத்துல எல்லாம் அப்படி கிடையாது. அவங்க ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால அவங்க எது செஞ்சாலும் யாரையும் பாதிக்காது. அங்க அக்கர்மமா இருக்கும். பகவானின் மகா வாக்கியம் உங்களுக்கு கர்மம் அக்கர்மம் விகர்மத்தின் ரகசியங்களை புரிய வைக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. விகர்மாஜத்தின் வம்சம் லட்சுமி நாராயணன் ராஜ்யத்திலிருந்து ஆரம்பமாகிறதுன்ட்டு சொல்றாரு. விகர்மங்களை வென்ற வம்சம் வந்து லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம். அது வந்து விக்ரமாதித் வம்சம்னு சொல்றாரு. ஏனில் தெளிவாக இருக்குது எல்லாமேன்றாரு. சாஸ்திரங்களில் இந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. சூரிய வம்சம் சந்திர வம்சத்தின் ரகசியத்தையும் குழந்தைகளாகிய நீங்க தான் புரிஞ்சிருக்கிறீங்க. நாம் தான் அவ்வாறு இருந்தோம். விராட ரூப சித்திரத்தையும் அதிகம் உருவாக்குறாங்க. ஆனால் அர்த்தம் எதுவுமே அறிந்து கொள்வது கிடையாது. தந்தையை தவிர இவர் யாரும் புரிய வைக்க முடியாதுன்றாரு. இந்த பிரம்மாவிற்கும் மேலே யாராவது இருக்க வேண்டும். அவர்தான் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். பாருங்க, இதெல்லாம் இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்காங்க. அவர் மூலமா பிரம்மா மூலமா படைப்பு. அப்ப யார் செய்யறாங்க? படைப்பு காரியம் பிரம்மா மூலமாக தான் போட்டிருக்கு. அப்ப பிரம்மா மூலமா யார் செய்யறாங்க? அதை யோசிக்கவே இல்லை. இவருக்கு மேல யாரோ இருக்கணும் இல்லையா? யாராவது இருக்க வேண்டும். அவர் தான் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஒருவேளை யாராவது ஒரு குரு கற்றுக் கொடுத்திருந்தால் அந்த குருவுக்கு ஒரே ஒரு சீடர் மட்டும் இருந்திருக்க முடியாதுன்ட்டு சொல்றாரு. சரி, ஒருவேளை பிரம்மாவுக்கு மேல யாராவது குரு இருந்தா குரு அந்த குருவுக்கு பிரம்மா மட்டும் சீடரா இருக்க முடியாது. நிறைய பேர் சீடரா இருந்திருப்பாங்க இல்லையா? ஆனா இந்த பிரம்மா மட்டும் தான் இதை சொல்லிட்டு தெரியுறாரு. மத்தவங்க எல்லாம் யாரும் இந்த மாதிரி சொல்லலையே. 84 பிறவி எடுத்தீங்க, 5000 வருஷம் சாக்குறோம் அப்படின்னு யாருமே சொல்லல. அப்ப பிரம்மாவுக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை அடைவது, தூய்மையிலிருந்து தூய்மையற்ற நிலை அடைந்தே தீர வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இதுவும் நாடகத்துல பதிவாயிருக்குது. பல முறை இந்த சக்கத்துல சுற்றியே தான் நீங்க வந்திருக்கிறீங்க, சுற்றி கொண்டேதான் இருப்பீங்க. பாருங்க, இது வந்து அழிவற்ற நாடகம். இது முதல முடிவில்லாத நாடகம். நம்ம இப்ப வந்து இந்த கர்ம கணக்கு முடிச்சுட்டு தேவதையாகும். அப்புறம் திரும்ப நம்ம வந்து துவாபரகத்துல இருந்து பழையபடி நம்ம மனுஷங்களாயிடும். அப்புறம் திரும்ப தேவதையாகும். இதே மாதிரி சுத்தி சுத்தி நம்ம வந்திருக்கிறோன்றாரு. நீங்கள் ஆல்ரவுண்டர் நடிகர்களாக இப்ப இருக்கிறீங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வேற யாருக்கும் பாகம் கிடையாது. உங்களுக்கு தான் தந்தை வந்து புரிய வைக்கிறார். பிறகு நீங்கள் இதையும் புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் இந்தந்த நேரத்தில் வராங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க துவாபரகத்துல இருந்தா வராங்க மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள். உங்களது பாகம் ஆல்ரவுண்ட் பாகமாகும்ட்டு பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க என்று சொல்ல மாட்டோம்.
சொர்க்கத்துல கிறிஸ்டின்ஸ் இருந்தாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அவர்கள் துவாபரயுகத்துல இருந்து தான் வராங்க. துவாபரயுகத்துல கூட நடுவில் வராங்க. இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் தான் இருக்குதுன்ட்டு பாபா சொல்றார். மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் உங்களால முடியும். வேற யாரும் சிஷ்யின் முதல் இலைக்கடையை தெரிஞ்சுக்கவே இல்லை. படைப்பவரையே தெரியல போது படைப்புகளை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்ட்டு பாபா கேட்கிறாரு. கடவுளே தெரியல, அப்ப கடவுள் என்ன படைச்சாருன்னு எப்படி தெரிஞ்சிருப்பாங்க? எது சரியான விஷயமோ அதை அச்சடித்து விமானத்துல இருந்து நாலாபுறமும் போட வேண்டும் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். அந்த கருத்து அல்லது தலைப்புகள் பற்றி அமர்ந்து எழுதணும். வேலை இல்லை என்று குழந்தைகள் சொல்றாங்க. இந்த சேவை அதிகம் இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா எங்களுக்கு சேவை இல்லை வேலை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பாபா சொல்றாரு, இவ்வளவு சேவை அப்படியே கிடக்குது, இதை செய்யுங்க, மேல இருந்து விமானத்துல இருந்து போடுங்கன்றார். இங்க தனிமையில் அமர்ந்து இந்த காரியம் செய்யுங்க. பெரிய பெரிய இயக்கங்கள் கீதா பாடசாலைகள் போன்ற அனைத்தையும் விழிப்படைய செய்ய வேண்டும் பாபா சொல்றாரு. இன்னைக்கு சேவையை பத்தி அதிகமா சொல்றாரு. அனைவருக்கும் செய்தி கொடுக்கணும். இது புருஷோத்தம சங்கம் யுகமாகும்ட்டு சொல்றார் பாபா. யார் புத்திசாலிகளாக இருப்பார்களோ அவர்கள் உடனே புரிஞ்சுக்குவாங்க. அவசியம் சங்கமயுகத்தில் தான் புது உலகின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகின் விநாசம் கூட ஏற்படும். சத்தியுகத்தில் புருஷோத்தம மனிதர்கள் இருப்பார். இங்கு அசுர சுபாவமுடைய பதீத மனிதர்கள் இருக்கிறாங்க என்பதை பாபா தான் புரிய வச்சுக்கிறாரு. சத்தியுகத்துல எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க, உத்தமமான மனிதர்கள் இருப்பாங்க. இங்க பாருங்க, எல்லாம் அசுர சுபாவமான மனிதர்கள் இருக்கிறாங்க. கும்பமேளா போன்றவைகள் நடைபெறுகிறது. குளிப்பதற்கு அதிக மனிதர்கள் போறாங்க. ஏன் குளிக்க போறாங்க? தூய்மையாக விரும்புறாங்க. ஆக எங்கெல்லாம் மனுஷங்க குளிக்க செல்கிறார்களோ அங்கு சென்று சேவை செய்யணும்ட்டு பாபா சொல்றார். மனிதர்களுக்கு இப்ப புரிய வைக்கணும், இந்த தண்ணீர் தூய்மையாக்குவது கிடையாது. நம்மள ஆத்மாவை தூய்மையாக்குறது தண்ணி கிடையாது. உங்களிடம் சித்திரங்களும் உள்ளன. கீதா உபதேசம் நடக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று இந்த நோட்டீஸ் கொடுக்கணும். குழந்தைகள் சேவை கேட்கிறாங்க. கீதையின் பகவான் பரம்பிதா பரமாத்மா சிவன் தான், கிருஷ்ணர் அல்ல என்பதை எழுதுங்க. பிறகு அவர்களது வாழ்க்கையின் மகிமையும் எழுதுங்க. கிருஷ்ணர் யாரு, சிவபாபா யாரு, இவரோட மகிமை என்ன, அவரோட மகிமை என்ன, தனித்தனியா எழுதுங்க. சிவபாபாவின் சரித்திரத்தை எழுதுங்கள். பிறகு அவர்களே முடிவெடுத்துக் கொள்வார்கள்ட்டு பாபா சொல்றாரு பாருங்க. நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? சத்சங்கெல்லாம் எங்க நடக்குதோ அங்க போயிட்டு சொல்லுங்க. நீங்க ஒரு நோட்டீஸ் அடிச்சு கொடுங்கன்றார் பாபா. கடவுளை பத்தி சொல்லும் போது சிவனோட மகிமை இது, சிவனுடைய ஹிஸ்டரி எது, கிருஷ்ணரோட ஹிஸ்டரி எதுன்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்களே முடிவெடுத்துக்குவாங்கன்னு சொல்றாரு. தூய்மையாக்குபவர் என்ற கருத்தும் எழுத வேண்டும். அப்ப தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் பரம்பிதா பரமாத்மா தான்ன்ற கருத்தையும் எழுதணும். பிறகு சிவன் சங்கரனும் உள்ள வேறுபாடையும் காண்பிக்க வேண்டும். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சிவன் கோயில்ல உள்ளார லிங்கம் வச்சிருக்காங்க, வெளியில பெரிய அந்த சங்கரரோட சிலை வச்சிருக்காங்க. அதுவும் அவரும் இவரும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவரும் இவரும் வேற. உள்ள இருக்கிற மூலவர் அவருதான் உண்மையான சிவன். வெளியில இருக்கிறவர் தேவதை சங்கரர். அதனால சங்கரர்ன்றது சிவனும் ஒண்ணு கிடையாது. அவங்களுடைய வேறுபாடையும் காண்பிக்கணும். சிவன் தனி சங்கரர் தனின்றத நிரூபிக்கணும்ன்றாரு. கல்பம் 5000 ஆண்டிற்கானது என்பதையும் பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. 84 லட்சம் பிறப்புகளே அல்லன்ட்டு பாபா சொல்றாரு திரும்ப திரும்ப. இவ்வாறு முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக எழுதிக்கணும். அதை விமானத்துல இருந்து தூவணும், புரிய வைக்கவும் வேண்டும்ன்றாரு. நம்ம யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்களுக்கு சொல்லணும், இல்லைன்னா விமானத்துல இருந்து போடுங்கன்றாரு. அப்ப யாராவது போய் அதை எடுத்து பார்த்து தெரிஞ்சுட்டு சென்டர் பக்கம் வருவாங்க இல்லையா? சிலருக்கு அப்படி அந்த பாயிண்ட்ல கூட கூட்டத்தை வைக்கும். பாபா என்ன சொல்றாரோ நம்ம அதை செய்யும் போது டிராமால பாபா வந்து அதை நடத்த வைப்பாரு. அதை நம்ம செய்யும் போது தான், நம்பிக்கையோட செய்யும் போது அது தானா நடக்கும். இந்த சக்கரத்தின் சித்திரத்தில் இந்தந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் இந்தந்த காலகட்டத்தில் ஸ்தாபனை ஆகிறது. ஆக இந்த காலச்சக்கரமும் இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த காலச்சக்கர படத்துல எப்ப முஸ்லீம் தர்மம் வருது, எப்ப கிறிஸ்தவ தர்மம் வருது, எல்லாமே அதுல இருக்குல்ல. அதை கூட நம்ம வைக்கணுன்றார். ஆகையால் முக்கியமாக 12 சித்திரங்களின் காலண்டர்களும் அச்சடிக்க வேண்டும். அதில் முழு ஞானமும் வந்துவிட வேண்டும். கேலண்டரே இப்ப அச்சடிக்கிறாங்களே, அதை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதுல வந்து எல்லா சித்திரமும் வந்துருதுன்றார். மேலும் சேவை எளிதாகிவிட வேண்டும்ட்டு பாபா சொல்றார். இந்த சித்திரங்கள் மிகவும் அவசியமானது. எந்த சித்திரம் உருவாக்க வேண்டும், என்னென்ன கருத்துக்கள் எழுத வேண்டும் என்பதை அமர்ந்து எழுதி கொள்ளுங்கள்ட்டு பாபா சொல்றார். நீங்கள் குப்தமான வேடத்தில் இந்த பழைய உலகை மாற்றிக் கொண்டிருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றார். குப்த போர் வீரர்களாக இப்ப இருக்கிறீங்க. உங்களை யாருமே தெரிஞ்சுக்கல. பாபாவும் குத்தமாக இருக்கிறார், ஞானமும் குத்தமாக இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இது எந்த சாஸ்திரமாகவும் ஆவது கிடையாது. இந்த நம்ம இங்க கேட்கிற ஞானம் எல்லாம் எந்த ஒரு சாஸ்திரமும் கிடையாது. மற்ற தர்மத்தை சார்ந்தவங்களுடையது பைபிள் போன்றதெல்லாம் அச்சடிக்கப்படுகிறது. அதை படித்து கொண்டு வராங்க. ஒவ்வொரு தர்மத்தினருடையதும் அச்சடிக்கப்படுகிறது. உங்களுடையது பிறகு பக்தி மார்க்கத்துல தான் அச்சடிக்கப்படுகிறது. குரான் பைபிள் இதெல்லாம் அச்சடிக்கப்பட்டு அதை படிக்கிறாங்க. ஆனா நம்மளது வந்து இப்ப முரளி நம்ம கேட்கறோம்ல, அதெல்லாம் நம்ம வந்து நம்ம இந்து தர்மத்தினர் படிக்கிறது இல்லை. ஆனா இந்த முரளியில் இருக்கிற விஷயம்தான்
துவாபர யுகத்துல பக்தி மார்க்கத்துல அச்சடிக்கப்படுதுன்றாரு. இப்போது அச்சடிக்கப்படுவது கிடையாது. ஏனெனில் இப்போது இந்த சாஸ்திரம் போன்ற அனைத்தும் அழிந்து போயிடும்ட்டு சொல்றாரு. இப்போது நீங்கள் புத்தியில் நினைவு செய்தால் போதும். இப்ப நமக்கு எந்த சாஸ்திரமும் தேவையில்ல. பாபாவை புத்தியால நினைச்சா போதும். தந்தையின் புத்தியிலும் ஞானம் இருக்கிறது அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபாவோட புத்தியிலும் நம்ம புத்தியிலும் ஞானம் இருக்குது. எந்த சாஸ்திரம் போன்றவைகளும் படிப்பதே கிடையாது. அவர் ஞானம் நிறைந்தவர் ஆவார். பாபா எந்த சாஸ்திரமோ மகாபாரத ராமாயணம் எதையும் படிக்கல. ஆனா அவருக்குள்ளார அவர் ஆத்மால ஞானம் ஸ்டோர் ஆயிருக்குது. அவர் ஞானம் நிறைந்தவர் ஆவார். ஞானம் நிறைந்தவர் என்பதன் பொருள் அனைவரின் உள்ளத்தையும் அறிந்தவர் என்று மனிதங்க நினைக்கிறாங்க. ஞானம் நிறைந்தவர்னா அந்தர்யாமி, அத மனுஷங்களை உள்ளார என்ன நினைக்கிறாங்க, மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பகவான் பார்ப்பதால் தான் கர்மத்தின் பலன் கொடுக்கின்றார். இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது என்று தந்தை கூறுகின்றார். பகவான் தான் அவர் பாக்குறாரு, நம்மளை பார்த்துட்டு தான் கர்மத்துக்கான பலன் கொடுக்குறாருன்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கூட டிராமால இருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. யார் விக்ரமங்களை பாவகாரியங்களை செய்யறாங்களோ அவர்களுக்கு நாடகப்படிதான் தண்டனை கிடைக்குதுன்றாரு. நான் கொடுக்கல, அவங்கவுங்க பண்றது அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க. நல்ல அல்லது கெட்ட காரியத்தின் பலன் கூட கிடைக்குதுன்றாரு. அதற்கு எழுத்து வடிவம் எதுவும் கிடையாது. காரியத்தின் பலன் அவசியம் அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்று மனிதங்க நினைக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்ல காரியம் கெட்ட காரியம் அது நம்ம எழுதிலாம் வச்சுக்கிறது கிடையாது. நம்ம எழுதி, அதாவது பிரம்மன் தலையெழுத்து அப்படிலாம் சொல்றாங்களா, நம்ம தலையில எழுத்து இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஆத்மா பறந்து போயிடுது, அந்த உடல் அழிஞ்சு போயிடுது. தலையில எழுதிருக்குது எழுத்து அப்படிலாம் கிடையாது. ஆத்மால என்ன ஸ்டோர் ஆயிருக்குதோ அது போய் அடுத்த பிறவில அது அனுபவிக்குது. பாவம் பண்ணா பாவ தண்டனை கிடைக்குது, புண்ணியம் பண்ணா அதனுடைய பலன் கிடைக்குது, அவ்வளவுதான் சொல்றாரு. மனுஷங்க ஆனா நினைக்கிறாங்க என்ன காரியம் செய்தோ அந்த அவசியம் அந்த அடுத்த பிறவில அது கிடைக்கும். நல்ல காரியம் செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும், கெட்ட காரியம் செஞ்சா கெட்ட பலன் கிடைக்கும்ட்டு நினைக்கிறாங்க. கடைசி நேரத்தில் விவேகம் உள்மனம் அதிகம் உறுத்தி கொண்டே இருக்கும்ட்டு பாபா சொல்றார். நான் இந்தந்த பாவங்களை எல்லாம் செய்தேன், அனைத்தும் நினைவுக்கு நமக்கு வரும்ன்றார். இப்ப அதுவும் பிகே ஆயிட்டு கண்டிப்பா நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான தண்டனை நமக்கு இப்பயே கிடைச்சிரும்ன்றாரு. ஏன்னா அதுக்கப்புறம் பிறவி இல்லைல்ல, இதோட முடிச்சுட்டு நம்ம போக போறோம் பரந்தாமத்துக்கு. அதனால இந்த பிறவில எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியது வரும்ன்றாரு. அதுக்கப்புறம் மீதியை தர்மராஜபுரியில போயிட்டு காட்சியா காட்டுவார். செயல்கள் எப்படியோ அப்படி பிறப்பு கிடைக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்மளோட செயல் எப்படி இருக்கோ அடுத்த பிறவி அந்த மாதிரி பிறப்பு கிடைக்கும். இப்போது நீங்கள் விக்ரமாஜித் ஆகுறீங்க எனில் எந்த விக்ரமும் இப்ப செய்யக்கூடாது. இப்ப நம்ம விக்ரமங்களை வென்ற ராஜாவா ஆகிறோம். எந்த பாவமும் நம்ம செய்யறது கிடையாது. நம்ம 5 விகாரத்தையும் விட்டுட்டோம். அப்ப விட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இப்ப நீங்க எந்த விக்ரமும் செய்யக்கூடாது. மிகப்பெரிய விக்ரமமே நம்ம தேகாபிமானியாக ஆகிறது தான், உடல் உணர்வுல வர்றதுதான் சொல்றாரு. ஆத்மாபிமானியாகி தந்தை இப்ப நினைவு செய்யுங்க, தூய்மையாக இருந்தே ஆகணும் என்று பாபா அடிக்கடி நமக்கு சொல்றாரு. காமத்தில் செல்வதுதான் மிகப்பெரிய பாவமாகும்ட்டு பாபா சொல்றாரு. இதுதான் முதலிடை கடை துக்கம் வரை நமக்கு கொடுக்கக்கூடியது. அதனால்தான் காக்கை எச்சத்திற்கு சமமான சுகம்ட்டு சன்னியாசிகளும் சொல்றாங்க. அங்கு துக்கத்தின் பெயரே இருக்காது சொர்க்கத்துல, இங்கு துக்கமோ துக்கம்தான்றாரு. அதனால்தான் சன்னியாசிகளுக்கு வைராக்கியம் வருது. சன்னியாசிகளுக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்காது, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி அந்த மாதிரி வாழவே பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு அது காக்கை எச்சத்திற்கு சமமான சுகம்ட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு பிடிக்கல, துக்கமே துக்கம்ன்றதுனால வைராக்கியத்தோட காட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவர்கள் காட்டுக்கு சென்றுடுறாங்க. அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், ஆனால் உங்களுடையது எல்லையற்ற வைராக்கியம்ட்டு பாபா சொல்றாரு. அவங்க காட்டுக்கு போயிட்டாங்க, நம்ம காட்டுக்கு போல, வீட்டிலே இருந்துட்டு முழு பூமியுமே இப்ப தியாகம் பண்றோம். புத்தி மூலமாக நம்ம தியாகம் பண்றோம். எல்லாத்தையும் மறந்து ஒரு பாபா நினைவுல இருக்கிறோம். எல்லையற்ற நம்ம வைராக்கியம் நமக்கு இருக்கு. நம்ம தான் ராஜ ரிஷிகள்ன்றார் பாபா. இந்த உலகமே சீச்சியானதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா நமது துக்கத்தை நீக்கி சுகம் கொடுங்கள் என்று அனைவரும் சொல்றாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, கடவுளே துக்கத்தை நீக்கி சுகம் கொடுங்க. தந்தை தான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் ஆவார். புத உலகில் இந்த தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என்பதை குழந்தைகளாகி நீங்க தான் புரிஞ்சிருக்கிறீங்க. அங்க எந்த வகையான துக்கமும் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல எந்த துக்கமும் இருக்காது. யாராவது சரீரம் விட்டு விட்டா சொர்க்கவாசி ஆயிட்டான்ட்டு மனுஷங்க சொல்றாங்க. ஆனால் நாம் நரகத்தில் இருக்கிறோம் என்பதை சிறிதிலும் புரிந்து கொள்வதே கிடையாது. நாம் எப்போது இறப்போமோ அப்போதுதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் அவர் சொர்க்கத்திற்கு சென்றாரா அல்லது நரகத்திற்கு வந்து விட்டாரா என்பதையும் புரிஞ்சு கொள்வதே கிடையாது. அதே இப்ப யாராவது ஒருத்தவங்க சாகுறாங்கன்னா உடனே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்ம நரகத்துல தானே இருக்கிறோம், எப்படி அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க? எதையும் புரிஞ்சுக்கல சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் 3 தந்தைகளின் ரகசியத்தையும் அனைவருக்கும் இப்ப புரிய வைக்க வேண்டும். 2 தந்தைகளை எல்லாரும் புரிஞ்சிருக்கிறாங்க. அதாவது அந்த உடலுக்கான அப்பா லௌகிக தந்தை,
இன்னொருத்தவர் ஆத்மாவனுடைய அப்பா பரமாத்மா பரலௌகிக தந்தை. ஆனா இந்த பிரஜாபிதா பிரம்மா அவர் வந்து அலௌகிக தந்தை. பிறகு இங்கு இந்த சங்கமேக பிரம்மாவும் தேவை அல்லவான்ட்டு சொல்றாரு. அவரை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கல. உலகாய பிராமணர்கள் பிரம்மா முகவம்சாவளி கிடையாது. அந்த பிராமின்ஸ் இருக்காங்கள, அவங்க வந்து பிரம்மா வாய் மூலமா பிறந்த பிராமின்ஸ் கிடையாது. நம்ம தான் வந்து பிரம்மா வாய் வழி வம்சாவளி உண்மையான பிராமணர்கள். பிரம்மா இருந்தார் என்பதை அறிந்திருக்கிறாங்க. அதனால்தான் பிரம்மா தேவி தேவதாய நம என்று கூட சொல்றாங்க. யாரை கூறுகிறோம் என்பதை கூட தெரிஞ்சுக்கல. பிராமணர்கள் யார்? நீங்கள் புருஷோத்தம சங்கமிக பிராமணர்கள். அவர்கள் கலியுகத்தை சார்ந்தவர்கள். இது புருஷோத்தம சங்கமிகம். இதில் தான் நீங்கள் மனுஷன்ல தேவதை ஆகிறீங்க. தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஆக குழந்தைகள் அனைத்து கருத்துக்களையும் இப்ப தாரணை செய்யணும். பிறகு சேவை செய்யணும். பூஜை செய்வதற்கும் பித்ருக்களின் உணவு சாப்பிடுவதற்கும் பிராமணர்கள் வராங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க கலந்துரையாடல் செய்து உண்மையான பிராமணர்களாக நீங்கள் ஆக்கிவிட முடியும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு இந்த தவசம் கொடுக்கறதுக்கெல்லாம் வராங்கல்ல, பூஜை செய்யலாம் வராங்க நம்ம வீட்டுக்குள்ள, அந்த பிராமின்ஸ் அவங்களுக்கு நீங்க கலந்துரையாடல் பண்ணி பேசி ஞானத்தை புரிய வச்சு அவங்களையும் உங்களை மாதிரி உண்மையான பிராமணரா பிகேவா ஆக்கணும், ஆக்கிவிட முடியும்ன்றார் பாபா. சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்கன்ற. இப்போது புரட்டாசி மாசம் வருது, அனைவருக்கும் பித்ருக்களுக்கு படைப்பாங்க இல்லையா, அதையும் யுக்தியாக செய்ய வேண்டியிருக்குது. இல்லையெனில் பிரம்மா குமாரிகளிடத்தில் சென்று அனைத்தையும் விட்டு விட்டனர் என்று சொல்லுவாங்க. நீங்க ஒரு யுக்தியா பிராமணர்களுக்கு ஞானம் சொல்லுங்க, இல்லைன்னா பிராமின்ஸ் வந்துட்டு அது ஒரு பிரச்சனை ஆயிடும். வெளி உலகத்துல பிரம்மா குமாரிகள்கிட்ட போயிட்டு இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்றார். கோபம் ஏற்படும்படியாக எதுவும் செய்துவிடக்கூடாது. யுக்தியாக நீங்க ஞானம் சொல்லணும். யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அவசியம் பிராமணர்கள் வருவாங்க, அப்போதுதான் ஞானம் கொடுக்க முடியும் அல்லவா. எப்படியா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஞானம் சொல்லித்தானே ஆகணுன்றாரு. இந்த மாதத்தில் நீங்கள் பிராமணர்களுக்கு அதிகம் சேவை செய்திட முடியுன்றாரு. பிராமணர்களாகிய நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வம்சத்தினர்களாக இப்ப இருக்கிறீங்க. பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்தது யார் என்று கேளுங்க. வீட்டில் அமர்ந்து கொண்டே நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்திட முடியும்னு சொல்றாரு. எவ்வாறு அமர்நாத் யாத்திரைக்கு செல்கின்ற போது அவர்கள் அங்கு எழுதியிருப்பதை வைத்து அந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது, அங்கு அமர்ந்து புரிய வைக்கணும். இப்ப அமர்நாத்ல எல்லாம் போனோம்னா அங்க எழுதியிருக்கிற விஷயத்த வச்சு இப்ப நம்மளுடைய சென்டர் விஷயத்த எழுதிக்கிறத பார்த்தாலும் அவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்றாரு. நாம் உங்களுக்கு உண்மையான அமர கதையை சொல்றோன்ட்டு சொல்லுங்க. அமர்நாத் என்று ஒரே ஒருவர் தான் சொல்லப்படுகிறார், அவர்தான் சிவன். அமர்நாத் என்றால் அமரபுரியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்ன்ட்டு சொல்லி புரிய வைங்க. அதாவது ஆத்மா அமரர் அழிவற்றது, அந்த அழிவற்ற உண்மையான இந்த சொர்க்க பூமியை படைக்கக்கூடியவரே அந்த அமர்நாத்ன்னு புரிய வைங்க. அழிவற்றவர் அவர் தான் அமர்நாத் சிவன் அப்படின்னு புரிய வைங்க. அது சத்தியுகமாகும். இவ்வாறு சேவை செய்யணும். அங்கு நடந்து செல்ல வேண்டியிருக்கும். யார் நல்ல நல்ல பெரிய மனுஷங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சென்று கூட புரிய வைக்க வேண்டும் சொல்றாரு பாபா. வந்து நம்மள அவ்வளோ சேவை எதிர்பார்க்கிறாரு. அந்த அளவுக்கு சக்தி வரும்போது தான் நம்மளால போயிட்டு அந்த அளவுக்கு சேவை செய்ய முடியும். சன்னியாசிகளுக்கும் நீங்க ஞானம் கொடுத்துட முடியும்ட்டு பாபா சொல்றாரு. நீங்கள் முழு உலகுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள். ஸ்ரீமத் மூலம் நாம் உலகிற்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். புத்தியில் இந்த போதை நமக்கு இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமேல் இனிய தேடி கண்டிருக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தைவான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போது ஏகாந்தத்தில் அமர்ந்து ஞானத்தின் நல்ல நல்ல கருத்துக்களை சிந்தனை செய்து எழுதணும். அனைவருக்கும் செய்தி கொண்டு செல்லக்கூடிய அல்லது அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய யுக்தியை இப்போ உருவாக்கணும். இரண்டாவது பாயிண்ட், விகர்மங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு ஆத்மாபிமானியாகி தந்தையை நினைக்கணும். இப்போது எந்த பாவமும் செஞ்சிடக்கூடாது. இந்த பிரிவில் செய்த பாவ காரியங்களை பாப்தாதாவிடம் உண்மையை கூற வேண்டும். லெட்டர் எழுதணும். நம்ம செஞ்சிருக்கோம்னா நமக்கே தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். அதாவது ரெண்டு சாட்சின்னுவாங்க, ஒன்று வந்து மனசாட்சி, இன்னொன்று இறை சாட்சின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசாட்சியே சொல்லி காட்டி கொடுத்துரும் எல்லாத்தையும் நம்ம பண்றதெல்லாம். அவங்கவுங்களுக்கு என்னென்ன நம்ம செய்யறோம் நமக்கே தெரியும். அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, மனசுல இருக்கிறதெல்லாம் பாபாட்ட கொடுத்துருங்க. அப்ப மனசு ஃப்ரீ ஆயிடும், லேசாயிடும். அப்ப மனசால நம்ம பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிடலாம். வரதானம். நிச்சயிக்கப்பட்டதை அறிந்திருந்தும் சிரேஷ்ட காரியத்தை பிரத்யட்ச ரூபத்தில் கொடுக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆகுகன்ற வரதானம் கொடுக்கிறார் பாபா. புதிய சிரேஷ்ட உலகம் உருவாவது நிச்சயிக்கப்பட்டது என்பதை அறிந்திருந்தும் சக்திசாலி பவ என்ற வரதானம் அடைந்த குழந்தைகள் காரியம் மற்றும் பலன், முயற்சி மற்றும் பிராப்தி, நிமித்தம் மற்றும் பணிவு என்ற கர்ம தத்துவத்தின்படி நிமித்தமாகி காரியம் செய்வாங்கன்னு சொல்றாரு. அதாவது கண்டிப்பா சொர்க்க பூமி வரும், அது நிச்சயிக்கப்பட்டிருக்கு, புதிய உலகம் வரும்னு தெரிஞ்சிருக்கிறோம். சக்திசாலி பவ என்ற வரதானம் அடைஞ்ச குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா காரியம் மற்றும் பலன், முயற்சி மற்றும் பிராப்தி, நிமித்தம் மற்றும் பணிவு என்ற தத்துவத்தின்படி
நிமித்தமாகி கருவியாகி தான் காரியம் செய்வாங்க. தான் தலை மேல எல்லாத்தையும் போட்டுக்க மாட்டாங்க. பாபா என்ன கருவியா ஆக்கியிருக்கிறாரு, நான் அவரோட சேவை செய்யறேன், நான் கருவியா இருக்கிறேன்ட்டு செய்வாங்க. கரெக்டா நிமித்தமா இருப்பாங்க. இப்ப கருவி உணர்வு பணிவா இருப்பாங்க. முயற்சியும் செய்வாங்க, பிராப்தி அடைவாங்க. காரியம் மற்றும் பலன் இது ரெண்டு இதுலயும் எல்லாத்துலயுமே பேலன்ஸா இருந்த கர்மத்தின் தத்துவப்படி காரியம் செய்வாங்கன்றார். உலகத்தினருக்கு நம்பிக்கை தென்படாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்றீங்க இந்த காரியம் பல முறை நடந்திருக்கு. உலகத்துல சொல்லுவாங்க, எப்படி சொர்க்கம் வரும், எப்படி அமைதி ஏற்படும் உலகத்துல, இன்னும் நடக்காது இவங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சொல்லுவோம், இது பல தடவை நடந்திருக்கு, இது கல்பகல்பமா இது நடந்திருக்குன்னு நம்ம சொல்லுவோம். எப்பொழுதும் நடந்தே விட்டதுன்ட்டு நம்ம சொல்லுவோம். ஏனெனில் சுய மாற்றத்தின் நடைமுறை நிறுவனத்தின் முன் வேறு எந்த நிறுவனமும் அவசியம் இல்லை. நம்ம மாறுறோம்ல, நமக்கு தெரியுது இல்லையா, நம்ம எப்படி இருந்தோம் இப்ப எப்படி மாறி இருக்கிறோம். நம்மளுடைய நடைமுறையே மாறி இருக்கும் போது உலகம் மாறாதா? அதனால நம்ம யாருக்கும் நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. கூடவே பரமாத்மாவின் காரியத்தில் சதா வெற்றியேன்ட்டு பாபா சொல்றாரு. கடவுள் ஒன்று நினைச்சா அது நடக்காம போகுமா? தெய்வம், அதாவது மனுஷன் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பரமாத்மாவுடைய காரியம் என்னைக்கும் வெற்றி தான் சொல்றாரு, சதா வெற்றி தான் சொல்றாரு பாபா. ஸ்லோகன்: சொல்வது குறைவாக செய்வது அதிகமாக இருக்கணும். இந்த சிரேஷ்ட லட்சியம் மகானாக நம்மளை ஆக்கிவிடும். நம்ம ஒண்ணு சொல்லுவோம் ஆனா செய்ய மாட்டோம், அதாவது செய்யறது கம்மியா இருக்கும். ஆனா பாபா சொல்றாரு, சொல்வது கம்மியா இருக்கணும், எதையும் வெளிக்காட்டி கூடாது, ஆனா அதிகமா செயல்ல காட்டணும்ன்றாரு. அப்படி காமிச்சிங்கன்னா அதுதான் சிரேஷ்ட லட்சியம். சிரேஷ்ட லட்சியம் நம்மள மகானாக ஆக்கிடும்ன்றாரு. அபியக்த சமிஞ்சை: சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். சேவையில் அல்லது தனது முன்னேறும் கலையில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய ஆதாரமே ஒரு தந்தையின் மீது உறுதியான அன்பு இருக்கணும். தந்தையை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தென்படக்கூடாது. எண்ணத்திலும் பாபா, வார்த்தையிலும் பாபா, செயலிலும் கூட தந்தையின் துணை. இவ்வாறு அன்பில் மூழ்கிய ஸ்திதியிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த அன்பான வார்த்தை மற்ற ஆத்மாக்களையும் அன்பில் கட்டி போட்டுடும். இவ்வாறு அன்பில் மூழ்கிய ஆத்மாவின் ஒரு பாபா என்ற வார்த்தையை சூ மந்திரம் போல வேலை செய்யுன்ட்டு பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.